இப்ப வந்து ஒரு ஆக்டர் பொலிட்டிக்ஸ்குள்ள வராரு, அத வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அந்த பொலிட்டிக் குரூப்பை வந்துட்டு ஃபாலோவர்ஸா மாறிடுறாங்க. அத வந்து சோசியல் மீடியால ரீல்ஸாவோ யூடியூப்ல ஷார்ட்ஸாவோ போடுறப்போ அவங்க வந்து பொலிட்டிக்ஸ வந்து ஒரு மாஸ் சீன் அது மாதிரி ஒரு எடிட்டா வந்துட்டு அது வந்து ஒரு ஹீரோயிக்கா தான் ஃபாலோ அப் பண்றாங்க. பட் ஆனா டிஎம்கே வந்துட்டு யூத்தை வந்துட்டு பொலிட்டிக்ஸ்குள்ள கொண்டு வரணும்னு 2018 ஐடி விங் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து யூத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா யூஆர் சேயிங் ஐடியாலஜிஸ், உங்களோட கட்சி என்ன பண்ணுது, யூஆர் சேயிங் ஐடியாலஜிஸ். பட் அவங்க வந்துட்டு அது ஒரு மாஸ் ஃபாலோ சீன் அந்த மாதிரி கிரியேட் பண்றாங்க. பட் நீங்க வந்து ஐடியாலஜிஸ் எப்படி இது பண்றீங்க, நியூ கொண்டு வர திட்டம் எல்லாத்தையுமே நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் புதுசா வந்துட்டு நீங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வரீங்க, யூத் அதுல எப்படி லைக் நியூவா ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னு எல்லாமே சொல்றீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சோசியல் மீடியால வந்துட்டு என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து இப்படிதான், திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ், திஸ் இஸ் டெமோக்ரஸி நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு சினிமா மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இதுல? சினிமான்றது வந்து ஒரு பிம்பம், பிம்பத்துல வந்துட்டு வாழ முடியாது ரொம்ப நாளைக்கு. பிம்பம் வந்து ரொம்ப நாளைக்கு நிக்காது. தண்ணியில கொஞ்ச நேரம் சிங்கம் பார்த்தனா சிங்கம் தெரியும், சிங்கம் நகர்ந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க முகம் தெரியும் அப்படின்றதான் பிம்பங்கள் மாதிரி. அந்த மாதிரி பிம்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலா பிம்பம்ன்றது என்னன்னா மக்கள் கிட்ட நெருங்குவதற்கோ அல்லது ஒரு அறிமுகத்திற்கோ பயன்படக்கூடியதாக இருக்கலாம். சினிமால நடிக்கிறவங்க அதை சரியா அப்படி பயன்படுத்திக்கிறது நான் சரி தப்புன்றதுக்குள்ள வரேன், அது அவங்களோட வாய்ப்பு. ஆனா என்ன மாதிரி அவங்க பேச போறாங்க, எந்த கருத்துகளை அவங்க வலியுறுத்த போறாங்க, எதை நோக்கி பயணிக்க போறாங்கன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாம போகக்கூடிய எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இது எந்த பர்டிகுலர் பார்ட்டியும் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு இல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தோன்றதான் என்ன பொறுத்தவரை. அதனால ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன என்னுடைய அஜெண்டான்றது எனக்கு தெரியணும், அந்த அஜெண்டாவுக்கான செயல் திட்டம் தட் இஸ் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அதை வெற்றி பெற முடியும், லாங் ஸ்டாண்டிங் ஒரு பொலிட்டிக்கலா நிக்க முடியும். இல்லன்னா நம்ம ஈஸியா வந்துட்டு காத்துல விழுந்துருவாங்க, தட்டின் போயிடும், பறந்து போயிடும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஈவன் எங்களுக்கு அப்போசிஷனா இருக்கக்கூடிய பிஜேபி, they are having their own ideology. சோ அந்த ஐடியாலஜி தான் அவங்க இவ்வளவு வருஷமும் அவங்க டிராவல் ஆகுறாங்க. அது மதவெறி அரசியலோ, ஜாதி வெறி அரசியலோ, இந்துத்துவா பாலிடிக்ஸோ, இந்தி பாலிடிக்ஸோ, என்னவோ ஒரு பாலிடிக்ஸ், அதுல அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ்ல நிக்கிறாங்க. நான் என்ன டிராவல் பண்ண போறேன், எதுக்காக நான் டிராவல் பண்ண போறேன், என்ன என் பாலிடிக்ஸ், என்ன ஐடியாலஜி, யாரை உயர்த்த போறேன்னு எனக்கு தெரியலனா அந்த பாலிடிக்ஸ் will not exist. அதெல்லாமே என்னவாயிடும், யாருக்கான பி டீமோ சி டீமோ ஆயிட்டு போயிடுவாங்க.